மனிதவள தீர்வுகள் வழங்கும் முன்னணி நிறுவனமான CIEL HR 2026 நிதியாண்டில் 32% வளர்ச்சியை பதிவு செய்து தனது வருவாயை 1984 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது. சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய CIEL HR குழுமத்தின் நிர்வாக தலைவர் பாண்டியராஜன் மற்றும் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆதித்ய நாராயண் மிஸ்ரா ஆகியோர் தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையால் நிறுவனம் பெற்ற வளர்ச்சியை எடுத்துரைத்தனர். 10 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறுவனமாக வளர வேண்டும் என்ற இலக்கை CIEL HR 9 ஆண்டுகளில் எட்டியதாகவும் கடந்த 2 ஆண்டுகளில் நிறுவனத்தின் வருவாய் கிட்டத்தட்ட இரட்டிப்பாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் CIEL 3.0 வெர்ஷன் 2030 என்ற புதிய வளர்ச்சி திட்டத்தையும் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் 2030ஆம் ஆண்டிற்குள் 6000 கோடி ரூபாய் வருவாய் இலக்கை எட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பணியாளர் மேலாண்மை மற்றும் திறன் மதிப்பீட்டு தளங்களையும் நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 6,000 crores with a 3% PAT will be an eminently possible thing to achieve. We have become the fastest growing in this industry and we have proved that over a 11-year period. அதுதான் மெயினாக இன்றைக்கி சொல்ல விரும்புகிறது. ஸோ CLHR, சிஎல்னா வானம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில். ஸோ லைக் CLHR மனிதவள மேம்பாட்டுத் துறையில் மிக முக்கியமான முத்திரையை பதிச்ச ஒரு நிறுவனமாக உருவாயிருக்கு. இது எங்களுடைய 2வது அவதாரம். முதல்ல மாஃபா உங்களுக்கு தெரியும். மாஃபானா நம்பிக்கை. மாஃபா நிறுவனம் துவங்கி ஒரு 18 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் 1000 கோடியை ரீச் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அதே துறையில் CLHR உருவாக்கப்பட்டது. அது உருவாகி இன்னைக்கோட 11 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. நாங்கள் மாஃபாவில் 18 ஆண்டுகளில் சாதித்த அந்த 1000 கோடியை இங்கே 9 ஆண்டுகளில் சாதித்தோம். அந்த 2000 கோடின்றது அடுத்த 2 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்த 4 ஆண்டுகளில் இதை 6000 கோடியாக உருமாற்றுவதற்கு அந்த பயணத்தில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கோம். அதை தான் இன்னைக்கு அறிவித்தோம். இந்த HR துறைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இந்த பீப்புள் OSன்னு கொண்டு வந்திருக்கிறோம்.